ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. 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 கிறிஸ்துவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி சொந்தங்களே, மீண்டுமாய் துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று அனுபவித்து சுவைத்து பாருங்கள். விவிலியத்தில் பார்க்கிறோம், கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவராக தெரிந்து கொண்டே இருக்கிறார். கற்பாறை, அரண், கோட்டை, என்னை மீட்டவர், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்தவர், இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரும் அவரை அப்படி அனுபவித்தார்கள், அவரை அப்படி சுவைத்து பார்த்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதோ இந்த நாளில் நாம் கடவுளை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய, அவரை சுவைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பவுல் அவருடைய வாழ்க்கையில் கடவுளை வேறொன்றாக பார்க்கிறார். பேதுரு வேறொரு வகையில் கடவுளை அனுபவிக்கிறார். தோமா கடவுளை பார்த்து என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுகிறார். அப்ப கடவுள் யார் தான் அப்படின்னா, யார் அவரை அனுபவிக்கிறார்களோ அவரை உணர்கிறார்கள். இதோ இன்றைய துதி ஆராதனை நிகழ்வும் கூட கடவுளை அனுபவிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவரை இறுக்கமாக நீதான் என்னுடைய தெய்வம் என்று நாம் எல்லோரும் பற்றி கொண்டு இந்த பாடலிலே பங்கேற்போம். நீயே எந்தன் தெய்வம், நீயின்றி வேறேது சொந்தம். நீயே எந்தன் தெய்வம், நீயே எந்தன் தெய்வம். நீயின்றி வேறேது சொந்தம். நீயே எந்தன் தெய்வம். ஆயிரம் மனிதரில் என்னை தேடினார், அன்பெனும் சிறகினுள் என்னை மூடினார். மனிதரில் என்னை தேடினார், அன்பெனும் சிறகினுள் என்னை மூடினார். கண்ணென காத்திட எந்த நெஞ்சில் வா, கவலையின்றி நான் வாழ என்னில் எழுந்து வா. நீயே எந்தன் தெய்வம், நீ இன்றி வேறேது சொந்தம்.
எந்தன் தெய்வம். விடியுமோ பொழுதென விழிகள் கலங்கலா, வீணென என் மனம் சோர்ந்து போகலா. விடியுமோ பொழுதென விழிகள் கலங்கலா, வீணென என் மனம் சோர்ந்து போகலா. துணை வரும் அருளினால் என்னை தாங்க வா, துயரின்றி என் விழி மெல்ல மூட நீ வா. நீயே எந்தன் தெய்வம், நீ இன்றி வேறேது சொந்தம். நீயே எந்தன் தெய்வம், நீயே எந்தன் தெய்வம். நீ இன்றி வேறேது சொந்தம். நீயே எந்தன் தெய்வம். இறை இயேசுவில் அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம். அந்த ஆண்டவரை அறியாமல் இருக்கக்கூடிய மனிதர்களாகவும் சில நேரங்களிலே நாம் இருக்கிறோம். உண்மையான கடவுளை அறிவது என்பதே ஞானம் என்று சொல்லப்படுகிறது. திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரத்திலே மிக அழகான ஒரு நிகழ்வு இருக்கிறது. பவுலடியார் ஏத்தேன்ஸ் நகருக்கு செல்கிறார். அங்கு பல்வேறு சிலை வழிபாட்டு முறைகள் இருப்பதை அவர் கண்டு சிலைகளை வழிபடுபவர்களை எல்லாம் அவர் கடிந்து கொள்கிறார். இதை பார்த்த கிரேக்க நாட்டை சார்ந்த கிரேக்க மொழி பேசக்கூடிய மனிதர்கள் அவர்களை நாம் தத்துவார்த்தமாக விவாதிக்கலாமே என்று சொல்லி ஒரு மலையின் உச்சிக்கு அரேபாகு என்ற ஒரு மலை உச்சிக்கு அவரை அழைத்துச் செல்கிறார்கள். அந்த மலை உச்சியிலே பல்வேறு ஞானிகள், தத்துவ மேதைகள் அமர்ந்திருக்கிற வேளையிலே பவுலடியார் அவர்களோடு உண்மை கடவுளை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்கிறது. அங்கு பல சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு தூணிலே யாரும் அறியாத கடவுள் என்று சொல்லி அறியப்படாத தெய்வத்திற்கான ஒரு தூண் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. பவுலடியார் அந்த தூணை அந்த சூழமைவுக்கு ஏற்ற வகையிலே அவர் கடவுளை அறிவிப்பதற்கான ஒரு தளமாக அதை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். இதோ நீங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூணிலே எந்த ஒரு கடவுளும் வைக்கப்படவில்லை, எந்த ஒரு சிறுபமும் வைக்கப்படவில்லை. அறியப்படாத கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அறியப்படாத கடவுள் ஒருவரை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆண்டவர் இயேசுவை பற்றி, அவருடைய மேன்மையை பற்றி, அவருடைய உயிர்ப்பை பற்றி அவர் எடுத்து கூறுகிறார். இன்று நமக்கும் பல்வேறு தளங்கள் நமக்கு கிடைக்கிறது, பல்வேறு மலை முகடுகள் நமக்கு கிடைக்கிறது. அந்த இடங்களிலெல்லாம் நாம் நம்பி ஏற்றுக்கொண்ட கடவுளை, இயேசுனுடைய நற்செய்தியை அறிவிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்தெந்த தளங்கள் நமக்கு கிடைக்கிறதோ, எந்தெந்த மேடைகள் நமக்கு கிடைக்கிறதோ,
எந்தெந்த வாய்ப்புகள் நமக்கு அருளப்படுகிறதோ அவையெல்லாம் இறைவனை பற்றி, கடவுளை பற்றி, இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடிய நல்ல நற்செய்திக்கான ஊடகமாக அமைந்திட நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இப்பாடல் வரிகளை முழுமையாக பாடி தியானித்து இறைவனை புகழ்வோம். நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம், இனிமை தங்கும் எந்தன் உள்ளம், இனி என்னில் இல்லை வாரம். இன்பம் பொங்கும் எந்தன் நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம், இனிமை தங்கும் எந்தன் உள்ளம், இனி என்னில் இல்லை வாரம். இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இனி வாழ்வது நான் அல்ல நீயே என்னில் வாழ்கிறாய். இயேசுவே நேசரே, இன்பம் பொங்கும் எந்தன் நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம், இனிமை தங்கும் எந்தன் உள்ளம், இனி என்னில் இல்லை வாரம். கரை தேடும் ஓடம் போல் உன்னை தேடி வந்தேனே, கலங்கரை தீபமாய் பாதை காட்டி சென்றாயே. கரையை தேடும் ஓடம் போல் உன்னை தேடி வந்தேனே, கலங்கரை தீபமாய் பாதை காட்டி சென்றாயே. என்னோடு தங்கும் என்று வரம் வேண்டி நின்றேனே, என்னோடு தங்கும் என்று வரம் வேண்டி நின்றேனே. உன்னோடு நான் இருப்பேன் கவலை இல்லை என்றாயே, உன்னோடு நான் இருப்பேன் கவலை இல்லை என்றாயே. இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இனி வாழ்வது நான் அல்ல நீயே என்னில் வாழ்கிறாய். இயேசுவே நேசரே, இன்பம் பொங்கும் எந்தன் நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம், இனிமை தங்கும் எந்தன் உள்ளம், இனி என்னில் இல்லை வாரம். வாழ்வு தரும் உணவென்று உரைத்த அன்பு தெய்வம் நீ, வாழ்விக்கும் வார்த்தைகளால் வழி நடத்தும் தலைவன் நீ. வாழ்வு தரும் உணவென்று உரைத்த அன்பு தெய்வம் நீ, வாழ்விக்கும் வார்த்தைகளால் வழி நடத்தும் தலைவன் நீ. என் பின்னே வாவென்று அழைக்கின்ற ஆயன் நீ, என் பின்னே வாவென்று அழைக்கின்ற ஆயன் நீ. உன் பிள்ளை போல் என்னை காக்கின்ற நேயன் நீ, உன் பிள்ளை போல் என்னை காக்கின்ற நேயன் நீ. இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இனி வாழ்வது நான் அல்ல நீயே என்னில் வாழ்கிறாய். இயேசுவே நேசரே, இன்பம்
இன்பம் பொங்கும் எந்த நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம், இனிமை தங்கும் எந்த உள்ளம் இனி என்னில் இல்லை வாரம். இன்பம் பொங்கும் எந்த நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம், இனிமை தங்கும் எந்த உள்ளம் இனி என்னில் இல்லை வாரம். இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே. இனி வாழ்வது நான் அல்ல, நீயே என்னில் வாழ்கிறாய். இயேசுவே நேசரே. இன்பம் பொங்கும் எந்த நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம், இனிமை தங்கும் எந்த உள்ளம் இனி என்னில் இல்லை வாரும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுகிற பொழுதே கடவுளுடைய மாபெரும் நன்மைத்தனங்களை நம்மளே உணர முடிகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கடியான தருணங்களிலே தான் பாவியாக இருந்தாலும் தவறு செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அவன் சொல்லுகிறான், வாருங்கள் ஆண்டவருடைய காலிலே விழுவோம், அவர்தான் நமக்கு தஞ்சம், அவர்கிட்ட போய் விழுவோம் அப்படி சொல்லி கடவுள் தேடி வருகிறார். திருத்துதர் தோமா என் ஆண்டவரே என் தேவனே என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் அசை போட்டு பார்த்தோம் என்றால், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்கிற பொழுது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? என் ஆண்டவரே என் எல்லாமே அப்படி சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரும். அதுதான் ஆண்டவரினுடைய அந்த மாபெரும் நன்மைத்தனத்தை உணர்ந்து பார்ப்பது. என்னுடைய வாழ்விலே எல்லா நிலைகளிலும் அதை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் மிஞ்சியதாக நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் இன்னும் அதிகமாய் கடவுள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்திருக்கிறார். சில நேரங்களிலே அமைதியாக உட்கார்ந்து அதை சிந்தித்து பார்க்கிற பொழுது, இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட கடவுள் எவ்வளவா என்னை அன்பு செய்கிறார், எவ்வளவா என்னை தேற்றுகிறார், எவ்வளவா என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று நான் நினைத்து பார்க்கிற பொழுது கண்கள் கலங்கத்தான் செய்கின்றன. இந்த வாரம் கூட என்னுடைய வீட்டிலே பேசி கொண்டிருந்த பொழுது சகோதரர்கள் சொன்னார்கள், வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாள் தான் கடலுக்கு போகுது, தேவைகள் இருக்கிறது, இதை இப்படி செய்து விடலாம் என்றெல்லாம் பல நினைவுகளும் பல ஏக்கங்களும் நிறைந்திருக்கிற இந்த வேளையிலே இது நடக்குமா என்ற ஒரு நிலை கூட வருகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே நான் அவர்களோடு உரையாடுகிற பொழுது எனக்கு தோன்றியதும் அவர்கள் சொன்னது தான், நமக்கென்று கடவுள் குறித்து வைப்பதை கட்டாயம் கொடுப்பார். இதுவரை நாம் நம்பியிருக்கும் கடவுள் நம்மை இவ்வளவாய் நடத்தி இருக்கிறார், இனியும் நடத்துவார். இன்னும் நாட்கள் இருக்கிறது, ஆசீர்வதிப்பார், நிலைய ஆசீர்வதிப்பார். தாய் சொல்வது போல கடவுள், நாம் நம்பியிருக்கும் கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார்கள். ஆம், நம் ஆண்டவரை அனுபவித்திருக்கிற நாம் மீண்டுமாய் இந்த நேரத்திலே அசை போடுவோம். உயிர்த்த இறைவன் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். எனவே அதே நம்பிக்கையில் அவரோடு பயணிப்போம். அந்த அனுபவத்தை மீண்டுமாய் நாம் அசை போடுகிற பொழுது அவர் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அத்தகைய ஒரு நிலையோடு, நீ இன்றி எனக்கு வேறு எந்த சொந்தமுள்ள ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை மகிழ்ச்சியோடு பாடுவோம். நீயின்றி வேறேது சொந்தம், உன் நினைவின்றி எனிலேது இன்பம். நீயின்றி வேறேது சொந்தம், உன் நினைவின்றி எனிலேது இன்பம். நிலையான நீயே பந்தம், நிலையான நீயே பந்தம். உன் நிறைவாழ்வு ஒன்றே செல்வம் செல்வம். நீயின்றி வேறேது சொந்தம், உன் நினைவின்றி எனிலேது இன்பம்.
நிறையுண்டு குறையுண்டு என் வாழ்விலே, ஓ நிறையுண்டு என் வாழ்விலே. நிறமாறும் பூவுண்டு நிலை மாறும் உறவுண்டு, அகழ்வோரை நிலம் தாங்குமே, ஓ ஆகாயம் மழை தூவுமே. கரை சேரா அலையுண்டு கரை சேரா படகுண்டு, கடல் மீது நீர் வாருமே, ஓ உடன்யாவும் நீர் வேவுமே. அலைபாயும் ஆன்மாவின் நிலை மாறும் நிலை கண்டு, எனையாளும் என் தெய்வமே, ஓ அருள் வீசும் ஓர் தென்றலே. நீ இன்றி வேறேது சொந்தம், உன் நினைவின்றி எனிலேது இன்பம். நீ இன்றி வேறேது சொந்தம், உன் நினைவின்றி எனிலேது இன்பம். சந்தங்கள் ஏழும் என் சொந்தங்கள் ஆனாலும், சங்கீதம் நீ அல்லவா, ஓ சந்தோஷம் நீ அல்லவா. சோகங்கள் சூழும் என் பாதங்கள் மீளும் என் பயணங்கள் நீ அல்லவா, ஓ பாதைகள் நீ அல்லவா. அழுகின்ற நல்லார்க்கும் தொழுகின்ற தீயோக்கும் ஆகாரம் நீ அல்லவா, ஓ ஆதாரம் நீ அல்லவா. பாரங்கள் சுமப்போக்கும் பாவங்கள் சுமப்போக்கும் சுமைதாகி நீ அல்லவா, நீ தோள் தாங்கும் தாயல்லவா. நீ இன்றி வேறேது சொந்தம், உன் நினைவின்றி எனிலேது இன்பம். நீ இன்றி வேறேது சொந்தம், உன் நினைவின்றி எனிலேது இன்பம். நிலையான நீயே பந்தம், நிலையான நீயே பந்தம். உன் நிறைவாழ்வு ஒன்றே செல்வம் செல்வம். நீ இன்றி வேறேது சொந்தம், உன் நினைவின்றி எனிலேது இன்பம். உன் நினைவின்றி எனிலேது இன்பம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொந்தமாயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு விண்ணில் இருக்கின்ற இறைவன் உங்கள் தந்தை, நீங்கள் அவருடைய பிள்ளைகள். எனவேதான் அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நம்மை அவரை அழைக்கச் சொல்லி கொடுத்தார். அப்படிப்பட்ட உறவை கொண்டிருக்கிற நாம் மகிழ்வோடு நிறைவோடு இந்த நாளிலே நன்றி சொல்வோம். இந்த அற்புதமான அழகான உறவிற்காய் நன்றி கூறுவோம். இந்த உறவில் நாம் எந்நாளும் நிலைத்து நிற்க இறையருளை இறைஞ்சி மன்றாடுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பே உருவான எங்கள் அன்பு இயேசு ஆண்டவரே, எங்கள் வானக தந்தையே, இதோ இந்த நாளிலே நாங்கள் இந்த அற்புதமான துதி ஆராதனை நிகழ்விலே உம்மோடு நாங்கள் கொண்டிருக்கின்ற உறவை நாங்கள் தியானித்து ஜெபித்து பாடி இதிலே நிறை மகிழ்ச்சியை அடைய நாங்கள் முயற்சி செய்தோம். எங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் உம்மை விட்டு விலகி ஓடுகின்ற தருணங்களில் எல்லாம் உமது உறவை நாங்கள் முறித்து கொள்கிறோம். எங்களது பாவங்களினாலும் சுயநல நாட்டங்களினாலும் நாங்கள் எங்களது வாழ்க்கையில் பிறரை குறித்து எந்தவித அக்கறைப்படாத நேரங்களிலும் நாங்கள் எங்களது பாவ நாட்டங்களிலே எங்களை வீழ்த்துகின்ற பொழுதெல்லாம் உமது உறவை நாங்கள் முறித்து கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் நிலைத்த உண்மையான
உறுதியான உறவை என்னாலும் கொண்டிருக்க நீரே எங்களுக்கு துணைவாரும். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தியுள்ளும். இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.